மேல நிம்மதியா பண்ண பின்னால எப்போதும் ஒன்னத்து பாட போறேன் தன்னால. சென்னை அன்புடன் வெளியேற்றுகிறது. ஓகே, back to our channel. ஓகே, இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் கண்டிப்பாக. பார்த்தவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஹோம் டவுன் எங்கள் சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் 10 months இருக்கும் 10 மாதம் கழித்து திரும்பியும் ஊருக்கு போகிறோம். அப்படியே ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே. ஸ்ப்ளிட் பிளாகா இருக்கும் போது இந்த பிளாகாவும் பார்ப்பீங்க, ஒரு ஃபுட் கண்டென்ட்டும் பார்ப்பீங்க, எல்லாமே பார்ப்பீங்க. இதில் இந்த ஃபுட் கண்டென்ட் எதுக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், ஒன் அண்ட் ஒன்லி திஸ் இஸ் an unwanted statement irrelevant to the current situation. கிரேட் கிரிகாலன் ஷோ, மேஜிக் ஷோ, அந்த மாதிரி வந்து குக்கிங் பூரா வருதான். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த காபி கேட் கிச்சனில் பார்க்குற முக்கால்வாசி வீடியோ கேமராமேன் தான் எடுத்தார். கேமராமேன் தான் வந்து குக்கிங்கே பண்ணுறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? போட்டு உடச்சிட்டா தலைவரே, அது வந்துங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களாம் பாதி பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆஃபீஸில் இது வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், வியூவர்ஸை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, பாதி வந்து நான் தான் சமைக்கிறது, பாதி வந்து கேமரா. ஓகே மக்களே, பாதி இந்த கொஞ்சம் கார் வருது, அதனால கொஞ்சம் நகர்ந்துக்கிறோம். இந்த சரி, ஓகே. இந்த விளாக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய குக்கிங் வீடியோ விளாகும் இருக்க போகுது, ஃபன்னும் இருக்க போகுது, ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குது, ஊருக்கு போகிற வழியில் உத்திரமேலூர் கிட்ட இருக்குது. அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு குக்கிங் வீடியோ பார்ப்பீங்க, தரமான ஒரு குக்கிங் வீடியோ. அது என்ன வீடியோ? போகலாமா? போவோமா? வாங்க போகலாம். பஜ்ஜி பாருங்க எவ்வளோ பெருசாக சொல்லுவான்னு பார்த்தா. போட்டுட்டாங்க ஒரு முட்டை பஜ்ஜி. எல்லாம் சாப்பிடுவாங்களா? எவ்வளோக்கா முட்டை பஜ்ஜி? நேரம் கழிச்சு இப்போ கரெக்டாக உத்திரமேலூர் கிட்ட வந்திருக்கோம். இங்கே ஏரி ஒன்று இருக்கு. ஏரி அப்படியே ஏரி வியூவை மட்டும் அப்படியே பாருங்கள். ஏரியை பாருங்கள். நான் ஒன்ஸ் திருப்பி காட்டுறேன், அதுக்கப்புறம் இங்கே 1 செகண்ட் திருப்பி காட்டிடுறேன். ஏரியை பாருங்கள். டிஸ்ட் ஃபார் அப்படியே ஏரி ஓரத்தில் சிப்ஸ் வாங்கிட்டோம். அக்கா கிட்ட பஜ்ஜி கேட்டிருக்கோம், போட்டிருக்காங்க. சரி, நம்ம அந்த அக்கா கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அக்கா கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம இப்போ முட்டை பஜ்ஜி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக மிளகா பஜ்ஜி இருக்குது, அப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி இப்போ போட போகிறாங்க. உத்திரமேலூர் ஏரி கிட்ட வந்துருக்கு. என்ன ஊருக்கா இது? வேடப்பாளையம். கரெக்டாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இப்போ சூடாக கேட்டிருக்கோம். சிப்ஸ்லாம் எப்படிக்கா? 100 கிராம் 50 ரூபா. மசாலா மாதிரி இருக்கிறாங்க மேலே. என்னங்க மசாலா அது? காரமா? இப்போ கரெக்டாக நம்ம வந்து வேடப்பாளையன்ற இடத்துல இருக்கோம். உத்திரமேலூர் தாண்டி இங்கே ஒரு லேக் இருக்குது. லேக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அக்கா கடை போட்டுருக்காங்க. சரி, நீங்கள் பாருங்கள். சிப்ஸு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மரவள்ளிக்கிழங்கு அந்த இதில் போடுறாங்க. அப்புறம் பஜ்ஜி பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி. இப்போ அக்காவுண்ட கேட்டோம், அதனால் வந்து சுட போட்டு கொடுத்துருக்காங்க. ரைஸ் எல்லாம் வந்து அக்கா இது என்னக்கா? மரவள்ளிக்கிழங்கு. அதுவும் மரவள்ளிக்கிழங்கு. இது வெரைட்டி மாறுது, ஷேப் மட்டும் சேஞ்சஸ்ஸு. இது வந்து ரவுண்டு, இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது இங்கே பாருங்க, மொத்தம் 3 வெரைட்டி. ப்ரைஸ் வந்து எல்லாமே 50 தானே? ஓகே, 50 ரூபாயா? எவ்வளோக்கா? 100 கிராம் 50 ரூபா.
அதான் மக்களே, நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அத்தாவோட போண்டா சொல்லியாச்சு, முட்டை போண்டா. அதை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒரு போண்டா கொடுங்க. ரெகுலராக டெய்லி இருக்குமா? டைம் ஷாப் என்ன டைமிங்? 10 to 8. ஓகே, இப்போ வந்து நம்ம போண்டா வாங்கிடலாம். ப்ரைஸ் வந்து 10 ரூபா. வாழைக்காலாம் எவ்வளோக்கா? 5 ரூபா. வாழைக்காவும் மிளகா பஜ்ஜியும் 5 ரூபாயா? சரி, ஓகே. முட்டை மட்டும் நம்ம 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 7 பஜ்ஜி கேட்டிருக்கோம். சரி, 7 போண்டா கேட்டிருக்கோம், முட்டை போண்டா. அக்கா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, பட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் அவ்வளோதான். அக்கா வந்து ப்ரொமோஷன் நினச்சிட்டு கொடுத்துட்டாங்க, பட் நம்ம காசு கொடுத்துருவோம். காசு கொடுத்தா சாப்பிட்றது. மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பண்ணுறது கிடையாது. சுட சுட போட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து நமக்கு 7 கேட்டோம், அக்கா வந்து 8 வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று சாப்பிட்டு வைப்போம். கேமராமேன் அப்படிங்க வந்துருச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு சுட சுட இருக்குது. அந்த வியூவில் போய் சாப்பிடுவோம். சுட இருக்குது. சரி, ஓகே, நம்ம அந்த வியூவில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏரிக்கர ஓரத்து சத்தம் கேட்குது. பாட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டை பாருங்கள். இது பஜ்ஜியா போண்டாவா? பட் ஸ்பாட்டை பாருங்கள். நீங்கள் ஸ்பாட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஏரிக்கார ஓரமா அண்ட் இங்கே பாருங்கள், சுட முட்டை போண்டா. முட்டை போண்டாவை பாருங்கள் எப்படி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காணும் வந்துருக்கு. ஆனால் கான் இப்போ சாப்பிட முடியாது. தென் இப்போ வந்து போண்டா வந்து சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலு. அக்கா பாருங்க, உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துருக்காங்க. அக்காகளில் ட்ரை பண்ண இந்த ஸ்டஃபிங் எப்படி பாருங்க. ஸ்டஃபிங் தான் முக்கியமான விஷயமே. அது என்னன்னு தெரில, காரப்பொடியா இல்லை என்னன்னு தெரில. அக்கா சொன்னாங்க அது பூண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வியூவில் எப்படி ஒரு பஜ்ஜியில் சொல்லவா வேணும். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பட் பையன் ஓவர் ரைட் பண்ணுறான். பட் உண்மையாகவே சொல்லலாம் நல்லாயிருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க, அந்தவாசி ரூட் சைட் போனீங்கன்னா மஸ்ட் ரைட். வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இங்கே இது முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை 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 பை. இந்த காப்பிரைட் வர வச்சுருவானுங்க போலதே அவனுங்க. பாட்டு மேலே பாட்டு போட்டுக்கிறானுங்க. நம்ம கிட்ட டிவோர்ஸ் போட்டு கூட கிடையாது. அவ்வளோதான், ஸ்பாட் வந்துச்சு. ஒன்ஸ் நான் ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன். உள்ளே வர்றான் வண்டியா, சிதம்பரம் வண்டியை உள்ளே வர்றான். அவ்வளோதான், அப்படி உள்ள நிறுத்து. நம்ம இப்போ ஏறி பார்த்தோம்ல, என்னடா இறச்சிட்டு தற்கொலை டிரைவரை இங்கே தான் பார்க்க முடியும். மக்களே, கிழக்கான ஸ்பாட் வந்தாச்சு. ஆனால் இவனுங்க இன்னும் எண்ணெயே வாங்கலை. எண்ணெயை வாங்காமல் இவனுங்க வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே பாலம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு கெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணெயை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிமார்ட் போனவனுங்க அந்த எண்ணெய், நான் எண்ணெய் 1 லிட்டராவது வாங்கிடான்னு. நான் கோல்டு வின்னர் தான் கேட்டேன். இப்பயும் சொல்கிறேன், கோல்டு வின்னர் தானே கேட்டேன். கோல்டு வின்னர் இல்லையா? இவ்வளோ நல்லா பார்த்துக்குங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எடுக்க சொன்னது அவனை. இப்போ வந்து இருக்கிறதுலையே 1ஆம் நம்பர் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஆனால் வாழைத்தோப்புலாம் இங்கே இருக்குது, ஆனால் வாழைக்காய் கிடைக்கல. அதுதான் வந்து ஒரு பாருங்கள். இப்போ இந்த அடுப்பில் தான் வந்து பஜ்ஜி சுட போகிறோம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாததுக்கு காரணம் இந்த எண்ணெய் தான். சுத்தமான கடலை என்னடா எண்ணெயா, செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு வந்துட்டான் மக்களே. இப்போ என்னன்னா பஜ்ஜி தான் சுட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் எண்ணெய் வாங்கலை, எண்ணெய் போய் திருப்பி வாங்கிட்டு வரணும். ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புனா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறான், எல்லாம் ரைட்டுக்கு தான் ஆர்கனைஸ். ஆனால் வந்து எண்ணெயை விட்டுறான். நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் சொல்லியே வாங்கலைவன். கடைக்கு போயிட்டு என்ன வாங்காம நான் வந்து 3 லிட்டர் வாங்க சொன்னேன்ப்பா, ஆனால் வாங்கலைப்பா அவன். 3 லிட்டருக்கு வாங்கடா சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி ஒரு எண்ணெயே இல்லாமல் ஆனால்
நீ அப்படி வரியா? சிக்கன் பிரியாணி பண்ணு, கிண்டி பிரியாணி. ஏய் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைங்க, நான் இல்லை. ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே இதுல எதுவுமே சம்மந்தப்படாத ஒருத்தவன் கேமரா எடுத்து பேசி கோவிந்தா நினைக்கிறேன். மொறு அப்பாடா பஜ்ஜி ஆமா இருக்கு. செக் பண்ணி இன்னும் கிளம்பல, தஞ்சாவூர்ல தான் இருக்கேன்.